ஹாய் 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 எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் நான் வீடியோ போடலாம் போச்சுது. இன்றைக்கு நான் ஜம்மியான சாக்லேட் கேக் அடிச்சு காட்ட போகிறேன். வாங்கோ என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். 250 கிராம் பட்டர், 230 கிராம் 230 கிராம்ண்டா 20 கிராம் நாங்கள் சாக்லேட் பவுடர் போட போகிறோம். 250 கிராமுக்கு சமமாக நாங்கள் தான் எடுத்திருக்கிறேன். 250 கிராம் சீனி, வெனில், பேக்கிங் பவுடர், அதோட 5 முட்டை எடுத்திருக்கிறேன். இது காஃபே பவுடர், நெஸ்கஃபே நார்மலாக நாங்கள் பாவிக்கிற நெஸ்கஃபே பவுடர். 5 முட்டை எடுத்துக்கிறேன். 250 கிராம் அளவுக்கு வெறும் 5 முட்டையில கேவி, இல்லாட்டி பெரிய முட்டையில 4 முட்டை இருக்கும். பால் 130 மில்லிலிட்டர். இது க்ரீம் செய்ய போகிறேன். நான் ஹெவி மில்க்லேயே சாக்லேட்லேயே நான் க்ரீம் வந்து ஜம்மியான க்ரீம் எடுத்து செய்யப்போம். நார்மலாக கேக் அடிச்ச உடனே நீங்கள் சாப்பிடலாம். இதோட நீங்கள் 200 கிராம் சாக்லேட், அதோட நீங்கள் நார்மலாக சாப்பிடலாம். இந்த க்ரீமை மேலே ஊற்றி போட்டு சாப்பிட சும்மா ஜம்மியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு செய்து பாருங்க, சூப்பராக ஜம்மியாக இருக்கும். 250 கிராம் பட்டர், 250 கிராம் சீனி போட்டு கேக்கில் நான் ஒரு முட்டையே நான் போடணும். ஏன்னா கொஞ்சம் இலகுவாக அடிக்கிறதுக்காக. அந்த ஹெவி மில்க் இருக்குது தானே, அந்த மில்க்கும் முட்டை பால் இதெல்லாம் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முதலே நீங்கள் வெளியில் எடுத்து வைக்க வேணும். கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட குளிராக இருக்கக்கூடாது. முட்டை பால் ஹெவி மில்க். அதுக்கு பிறகு நான் பேக்கிங் ட்ரே ஆயத்தப்படுத்துகிறேன். இது ஒரு டிஐவை என்று சொல்லலாம், எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த முடிஞ்ச சாக்லேட் பவுடர் டின் உண்டு. நான் அதில் ஒரு ஹார்ட் ஷேப் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இலகுவாக இருக்கும். நீங்கள் குக்கி செய்யக்கல, ஏதாச்சும் நீங்கள் வேறு ஐசிங்குக்கு மேலே ஏதாச்சும் டிசைன் பண்ணிக்கல உங்களுக்கு சுகமாக இருக்கும். இது ஒரு முடிஞ்ச சாக்லேட் டின்னை நான் வெட்டி எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். பின் விளிம்பால் அமர்த்தாமல் முன் விளிம்பால் அமர்த்தி செய்யக்கல ஜம்மியாக வரும். மிச்சம் மிகுதி இருந்து 4 முட்டையை நான் சேர்த்து போடுறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அடிக்க வேணும். இது கஃபேக்குள்ளே நான் 2 சுடு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்க போகிறேன். இப்போ எங்களோட இந்த மா போட போகிறேன். சாக்லேட் பவுடர், பேக்கிங் பவுடர், வெனில், கஃபே, பால் இதெல்லாம் நான் போடக்கல கையாலே நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு பேருந்து மிஷினால் பாவிச்சா அந்த சாஃப்ட் தன்மை போயிடுமென்று சொல்லுறத. மிகுதி இருந்த பாலையும் சேர்த்து இப்போ ஜம்மியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டுது. சாக்லேட் க்ரீம் கேக்கின்ற இது ரெடி ஆகிட்டு. கொதி எழும்பி வெறும் மட்டும் இந்த ஹெவி மில்க்கு நீங்கள் நல்லா சூடாக்குங்கோ. அதுக்குள்ளே நான் இந்த குக் சாக்லேட்டு நான் வெட்டி போட போகிறேன். அது அந்த சூட்டுக்கு அந்த சாக்லேட் இது டக்கண்டெல்லாம் கரைஞ்சி வந்துடும். நல்லா கொஞ்சம் கலக்கி கொண்டிருக்க நல்ல சாக்லேட் க்ரீமாக அப்படி வந்துடும். இதை நீங்கள் ஒரு மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம் நீங்கள் ஆற விடுங்கோ. ஆற விடையக்கில் அந்த க்ரீம் இன்னும் நல்லா கெட்டியாகும், நல்ல இறுக்கமாகும். அதுக்கு மேலே ஆற விட்டால் இறுகிடும். அது வந்து ஊற்றி நீங்கள் செய்ய இயலாது. நீங்கள் ஒரு 3/4 மணித்தியாலம் 45 நிமிடம் நீங்கள் அதை நீங்கள் ஆற விட்டீங்களா நல்ல மில்க் நல்ல ஹெவி நல்ல ஒரு சாக்லேட் க்ரீம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சைடில் வச்சு பேக்கிங் பேப்பர் அது நீங்கள் சைடில் வச்சு விட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறது வேலை இருக்காது.
இது ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேறு மற்ற ஐசிங் செய்கிறது கூட இப்படி நீங்கள் கீழே நீங்கள் வெட்டி போட்டு நீங்கள் ஐசிங் செய்ய தொடங்கினீங்களா பேருந்து நீங்கள் அதை எடுத்து விட்டால் உங்களுக்கு அலுவல் முடிஞ்சது. சைட் வழி எல்லாம் சிந்திச்சு தறி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கு தேவையில்லை. சின்னனா சிம்பிளாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் வீட்டில் வெட்டுற கேக் பிள்ளைகளுக்கு கேக் பார்ட்டிகளுக்கு நீங்கள் பர்த்டே பார்ட்டிகளுக்கு நீங்கள் இப்படி சின்னனா சிம்பிளாக கேக் செய்யலாம். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்க மட்டும் பாய் பாய்.